கதிரானந்தர், இப்போ நீங்க இப்ப வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த வேலூர் தொகுதியை பொறுத்தவரை மூன்றா அந்த பிரிச்சதுனால இந்த வேலூர் தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல ஒரு பெரிய தொழிற்சாலைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இந்த மாவட்ட மக்களிடம் இருக்கு. அது உங்களுக்கும் அது வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, இந்த வேலூர் மாவட்டத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த 2 தொழில்கள், அந்த தோல் தொழிற்சாலை தொடர்பான தொழில்கள் மற்றும் இந்த பீடி தொழிலாளர்களுக்கான அந்த தொழில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கான ஒரு அந்த தனி ஒரு மருத்துவமனையோ அல்லது அவர்களுக்கான அந்த இஎஸ்ஐ அந்த பணம் கட்டி மருத்துவம் சிகிச்சை பெறுவதற்கான ஒரு வாய்ப்போ இல்லை அப்படின்னு இந்த பீடி தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது ஒன்று. இன்னொன்று, இந்த 3ஆ பிரிச்சதுனால வேலூர் வந்து இந்த ராணிப்பேட்டை திருப்பத்தூர் 3ஆ பிரிச்சதுனால ஒரு பெரிய தொழிற்சாலைகளோ எதுவோ வேலூரில் இல்லை அப்படிங்கிற அந்த மக்கள் மத்தியில் ஒரு கோரிக்கையாகவும் இருக்குதா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க இந்த பிரச்சனைகள் தொடர்பாக? அதாவது நீங்கள் சொன்னது வாஸ்தவம். அதாவது வேலூர்ல வந்து பீடி தொழிற்சாலை வேலூர் மண்டலம் வேலூர் உங்களுக்கு இப்ப குடியாத்தம் காட்பாடி ஆகிய பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான பீடி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த பீடி தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மத்திய சர்க்காரோட இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு, மாநில சர்க்காரோட இன்சூரன்ஸ் ஸ்கீமும் பென்ஷன் ஸ்கீமும் இருக்கு. இதுல என்ன விஷயம்னா, நான் வந்து அதிகமா அந்த மக்கள் கிட்ட பேசி அவங்களெல்லாம் அதுல வந்து என்ரோல் பண்ண வச்சிருக்கேன். நிறைய பேர் அதை என்ரோல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதோட பெனிஃபிட்ஸ் இருக்கு. வேலூர்ல ஒரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆம்பூர்ல ஒரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதை தரம் உயர்த்த வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய சர்க்காருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் எங்களுக்கு பார்த்துக்கோங்க. இப்பதான் ஒரு 6 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த லெட்டர் கம்யூனிகேஷன் வந்திருக்கு. அப்படி வேலூர்ல இருக்கக்கூடிய அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலூர் மாவட்டத்தை பார்த்தா 1 கேவி குப்பம் அல்லது காட்பாடி பக்கத்துல ஒரு இடம் பற்றாக்குறை. 5 ஏக்கர் நமக்கு வந்து ஆன் ரோட்ல இருந்தாதான் அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வசதியா இருக்கும். அதே போல வந்து ஆம்பூர்ல இருக்கக்கூடிய இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல வந்து அப்கிரேடேஷன் ஸ்கீம்ல நான் ப்ரொமோட் பண்ணி அதை எடுத்திருக்கேன். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, இன்னும் பணம் அதுக்கு ஒதுக்காம அப்படியே டிலே பண்ணிட்டு இருக்கு மத்திய சர்க்கார். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா மத்திய சர்க்கார் வந்து அதிகமா அவங்க வந்து பணத்தை ஒதுக்க மாட்டேன்றாங்க. பணம் ஒதுக்காதனால்தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ இது எப்படி மத்திய சர்க்காரோட மோடி அவர்கள் ஆட்சி மீண்டும் தொடராது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்தியா கூட்டணி ஆட்சி வந்த உடனே அதுக்கான நிதிகள் எல்லாம் பெற்று இந்த இருக்கக்கூடிய நீண்ட நாள் தேவைகளை, இந்த மருத்துவ தேவைகளை கண்டிப்பாக செய்து கொடுக்கப்படும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கதிரானந்தர், இப்போ இந்த வேலூர்னா இந்த பாலாறு இந்த தென்பண்ணையாறு இணைப்புங்கிறது வந்து ரொம்ப காலமாகவே அந்த கோரிக்கை வந்து வைக்கப்பட்டிருக்கு. பாலாற்றில் வந்து அந்த போதிய தடுப்பணைகள் கட்டப்பட்டதான் நீங்க நினைக்கிறீங்களா சார் இப்போதைக்கு? ஏன்னா பாலாற்றில் தண்ணீர் வந்து தென்பண்ணையாறு இணைப்பு திட்டம்ங்கிறது சாத்தியமா? அது ஏன் அது தாமதமாகுதுங்கிற தென்பண்ணையார் பாலாறு இணைப்பு திட்டம்ன்றது மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரோட பங்களிப்புல செய்யப்படக்கூடிய திட்டம். அது நிறைய வழி நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. அந்த சாத்தியக்கூறுகளை பத்தி அவர் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. இதுல என்ன விஷயம்னா, பாலாற்றுல வந்து மழை பெய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளப்பெருக்கு எடுக்கும். ஆனா என்னன்னா, இது பூரா வேஸ்டா, அந்த தண்ணி வேஸ்டா போயிருந்து சொல்றதுக்காக தான் இப்ப பாத்தீங்கன்னா கவசம்பட்டுல ஒரு 60 கோடி ரூபாயில ஒரு செக் டேம் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 3 செக் டேம் தமிழக அரசு அவார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆம்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பலூர் பகுதியில அங்க ஒரு செக் டேம் இருக்கு. அங்க ஒரு சின்ன மழை பெய்ஞ்சா மழை தண்ணி வந்துருவாங்க. அந்த இடத்துல ஒரு செக் டேம் அங்கேயே ப்ரொபோசல் கொடுத்திருக்கோம். ஆம்பூர்ல பாத்தீங்கன்னா 2 பக்கத்துலயுமே வந்து அந்த கரைகள் பிரிட்ஜ் ஆகி போயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக பணம் ஒதுக்கப்பட்டு அந்த கரைகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நீர்வளத்துறையில நிறைய, அதே மாதிரி கேபிகுப்பா பகுதியில பாத்தீங்கன்னா கொட்டாறுன்னு ஒரு ஆறு இருக்கு. அந்த கொட்டாரை வந்து அகலப்படுத்தி தண்ணிகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட மோர்தானா ராஜா தோப்புல இருந்து வரக்கூடிய தண்ணியை காட்பாடி வரைக்கும் எல்லா கெனாலையும் ஓபன் பண்ணி அந்த கெனால் எல்லாம் சுத்தம் பண்ணப்பட்டு அது வந்து இன்னைக்கு தண்ணியை வந்து மழை பெஞ்சதுன்னா இப்ப 10ஆம் தேதியோ ரொம்ப நாளைக்கு தண்ணி திறக்க போறாங்கன்னு சொல்றாங்க. இதுல மோர்தானால தண்ணி திறந்தாங்கன்னா அந்த தண்ணி எல்லா கெனால் வழியா வந்து அதை வந்து காட்பாடி வரைக்கும் அந்த தண்ணி வந்துடும். உங்களுக்கு வந்ததுன்னா இந்த குடிநீர் பிரச்சனையும் அதே மாதிரி போர்வெல் எல்லாம் தண்ணி ஏறிடும். பாலாற்றை பொறுத்த வரைக்கும் செக் டேம்ன்றது மிக 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 தேவையான ஒண்ணு. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்களா செக் டேமை பத்தி பேசுறாங்க ஒழிய இன்னைக்கு இன்னும் ஒரு 6 மாசம் போச்சுன்னா பாலாத்துல செக் டேம், பொன்னையில கூட பாத்தீங்கன்னா பொன்னை ஆற்றுல கூட ஒரு செக் டேம் வந்து கிட்டத்தட்ட 60-70 கோடி ரூபாய் செக் டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால நீர்வளத்துறையோட சொந்த மாவட்டம் இது. அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை கிட்டத்தட்ட அது எல்லா பகுதியிலுமே தேவையான பகுதியில செக் டேம்கள் அமைக்கப்படும்.
செக் டேம் மட்டும் இல்ல, ஆத்துல பாலங்களும் நாங்க கட்டி கொடுக்குறோம். மின்னூர்ல கூட பாத்தீங்கன்னா ஆத்துல பாலம் கட்டி கொடுக்க பூமி பூஜை போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த அகரம்சேரி பாலம் ஒன்று தேவைப்பட்டிருக்கு, அதுக்கும் பணம் ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆற்றுப்படுக்கையில செய்ய வேண்டிய திட்ட பணிகள் எல்லாம் முழு வேகத்துல இன்னைக்கு திமுக ஆட்சியில நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு நாங்க வந்து அதிகமான ஒத்துழைப்பும் உந்துதலும் கொடுத்திருக்கோம் மாநில சர்க்காருக்கு. மத்திய சர்க்காரோட என்ஓசியும் அதுக்காக நான் வாங்கி கொடுத்தோம்.